ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம லேட்டக் கிளாஸில் 5th யூனிட்டில் வந்து ஹவு டு பில்ட் எ ஃபார்முலா இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸ்லலாம் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து மேத் என்விரான்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயே வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் ஃபார்முலா வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி டைப் பண்ணணும், ரூட் எப்படி டைப் பண்ணணும், இன்டெக்ரல் எப்படி டைப் பண்ணணும், எலிப்சஸ் எப்படி டைப் பண்ணணும். ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. மேத்தமெட்டிக்ஸில் ஒவ்வொரு சிம்பிளையும் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலாவை வந்து எப்படி வந்து நம்ம லேட்டக்கில் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா பாருங்கள். சம்மேஷன் i = 1 to வந்து நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா வந்து n/2 இருக்குது. இதுதான் மேலே இருக்குது. இது வந்து பைனாமியலில் இருக்குது. பைனாமியலில் எக்ஸு i i+1ங்கிறது சஃபிக்ஸில் இருக்குது. பவரில் i⁻2 அப்படின்ட்டு இருக்குது. கீழே ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே i+3/3 அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது பைனாமியலில் இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி இருக்குது. இதில் க்யூப் ரூட் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா லேட்டக்கில் ஒரு புது ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், எப்போவுமே லேட்டக்கில் வந்து நம்ம ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் தான் அந்த ஃபைலை நம்ம யூஸே பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படின்ட்டு அந்த ஃபைலுக்கு வந்து நம்ம நேம் பண்ணிடுறோம். அது வந்து .tex அப்படிங்கிற இங்கே எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரன்னிங்கில் வந்து எடுத்துக்காது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ப்ரெம்பிள் ஆஃப் த டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம டாக்குமெண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட் கிளாஸில் ப்ரீபில்ட்டாகவே வந்து AMS ஆர்ட் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பேக்கேஜஸில் வந்து என்னது எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா AMS சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் லேட்டக்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பிகின் டாக்குமெண்ட், எண்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபார்முலா .tex அப்படின்னு ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வரக்கூடிய லைன்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த பிகின் டாக்குமெண்ட், எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ டைப் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பவரில் n/2 இருக்குல்ல, இதை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இதை வந்து எப்படி டைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு வேணும். இது வந்து க்ளோசிங் ப்ராக்கெட், லெஃப்ட் சைடு உள்ள ப்ராக்கெட். அதனால லெஃப்ட்டுன்னு போட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் n/2 அப்படிங்கிறது வந்து வேணும். ஸோ n/2ங்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதனால /frac போட்டு n/2 அப்படிங்கிறத வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ராக்கெட்டு தேவை. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ரைட்டுன்னு போட்டு க்ளோசிங் ப்ராக்கெட்டை வந்து கொடுத்தா போதும். இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். சம்மேஷன் i = 1 to n/2 அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோன்னா /லெஃப்ட்டுன்னு போட்டு ஃபார்முலாவை ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். அப்படி தானே? இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு கர்சரை வச்சுட்டு /sum அப்படின்ட்டு கொடுக்கணும். /sumன்னு கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு சம்மேஷன் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இப்போ இதில் அண்டர்ஸ்கோர் போட்டு i = 1 அப்படிங்கிறத செட் பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுக்கறது மூலமாக வந்து i = 1ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா கேப் சிம்பிள் கொடுக்கணும். கேப் சிம்பிள்ங்கிறது அப்பருக்கு. அப்பரை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா இது வந்துடணும். இது ஏற்கனவே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோமா, /லெஃப்ட்டு போட்டு இதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் போட்டு n/2ன்னு போட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறோமா, அதை கொடுத்துடணும். அதை கொடுக்கறது மூலமாக வந்து நமக்கு இந்த n/2 அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா மேலே வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஸ்டெப்பில். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பைனாமியல் யூஸ் பண்ணணும். ஸோ பைனாமியலில் வந்து நமக்கு 2 இருக்குது. என்னென்னது இருக்குது பைனாமியலில்? மேலே உள்ளதில் வந்து இது இருக்குது, கீழே உள்ளதில் இது இருக்குது. ஓகேவா?
சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நீங்களே வந்து இதுக்கு எழுத முடியுமா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா எக்ஸு ஐ கமா ஐ ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது, பவரில் ஐ பவர் 2 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸு போடணும், சப்ஸ்கிரிப்டில் வேணும்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும், செட் ப்ராக்கெட் கொடுக்கணும். அண்டர்ஸ்கோரில் என்னது இருக்குன்னா ஐ கமா ஐ ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் பவர் போடணும், பவருக்குள்ளே என்னது இருக்குது அப்படின்னா ஐ பவர் 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறேன், ஐ கேப் 2 அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் இந்த ஓப்பனோட க்ளோஸ் பிரேசிங்கை நான் கொடுக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி டைப் பண்ணுறது மூலமாக எனக்கு இது வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன செஞ்சிடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணிடுவேன், ஐ பவர் 2. அதுக்கப்புறம் க்யூ குவாடு கொடுத்துருக்காங்களா. ஸோ க்யூ குவாடு என்னன்னு ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் வேணும் அப்படின்னா நம்ம குவாட் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். அதுவே ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில கேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம க்யூ குவாட் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இப்படி இருக்குதா, அப்போ இந்த வேர்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா ஒட்டிட்டு இருந்தால் அந்த பைனாமியல் கோஎஃபிஷியண்ட்டை பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ ஒரு சின்ன கேப் இருந்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அந்த கேப் தேவைங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா க்யூ குவாட் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டிஸ்பிளேயில் கொடுக்கணும். அப்போ வழக்கம் போல் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஸ்லாஷ் லெஃப்ட் கொடுக்கணும். அப்போ அந்த ப்ராக்கெட்டு இது ஃப்ராக்ஷன், அப்போ ஸ்லாஷ் ஃப்ராக் போடணும். செட் பிரேஸ்க்குள்ளே ஐ ப்ளஸ் 3ன்னு கொடுத்துட்டு இன்னொரு செட் பிரேஸ்க்குள்ளே 3 அப்படின்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ரைட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்னா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து பைனாமியல் வந்து இப்போ நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n/2 அப்படிங்கிறத போட்டுட்டு எக்ஸு ஐ ப்ளஸ் 1 ஐ பவர் 2 அதை மாதிரி கீழே வந்து ஐ ப்ளஸ் 3/3 அப்படின்ட்டு போட்டுட்டு இதை பைனாமியல் ஃபார்மேட்டில் போட்டு வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம வந்து என்ன செஞ்சால் போதுன்னா டைப் பண்ணால் போதும். ஸோ ஃப்ராக்ஷனை டைப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நவ் இட் இஸ் ஈஸி டு டூ த பைனாமியல். ஸோ பைனாமியல் தேவை, நம்ம பைனாமியலை கொடுக்கல, நம்ம இதை ரெண்டை மட்டும்தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பைனாமியல் கொடுக்கணுன்னா ஸ்லாஷ் பைனாம்னு போட்டு அந்த 2 செட் பிரேஸ்க்குள்ளே இதை கொடுத்துருக்கணுமா, நம்ம அதை விட்டுருந்தோம் போன ஸ்டெப்பில். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து அந்த பைனாமியல் இந்த ப்ராக்கெட் தேவைங்கிறதுக்காக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன டைப் பண்ணி வச்சுருந்தோன்னா இதை டைப் பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்லாஷ் பைனாம் அப்படின்ட்டு போட்டுட்டு ஸ்கொயர் பிரேஸை போட்டுட்டு இதை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துடணும். அல்லது இதுக்கு முன்னாடி இதை டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு செட் பிரேஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம எதை வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட்டுங்கிறத வந்து வச்சுருக்கணும். ஸோ இப்படி கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த ப்ராக்கெட் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த 4th ஸ்டெப் அப்படிங்கிறது பைனாமியல் ஃபார்மேட்டில் கொண்டுட்டு வரதுக்காக. சரி, ஸோ இப்போ வந்து நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியாக ஃப்ராக்ஷன்ஸில் வந்து டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மியூ ஐ பவர் 3/2 ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது எப்படி டைப் பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் இருந்தாலே ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம என்ன தான் போடணும் அப்படின்னா ஸ்லாஷ் எஸ்கியூஆர்டி அப்படிங்கிறது தான் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் பிரேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னது இருக்குது அப்படின்னா வந்து மியூ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ மியூ இருந்ததுன்னா ஸ்லாஷ்
மியூ அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும். எம்யூ போட்டது தான் மியூ. I⁻3/2ன்னு இருக்குது. ஸோ ஐ போட்டு பவரில் செட் பிரேஸ்க்குள்ளே ஸ்லாஷ் ஃப்ராக் போட்டு 3/2ன்னு இருக்குதா, அப்போது ஒரு 3 ஒரு ப்ராக்கெட் 2 ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த செட் பிரேஸை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இன்னொரு ப்ராக்கெட்குள்ளே தான் வந்து நமக்கு என்னது வரும் அப்படின்னா I² - 1ன்னா I⁻2 போட்டுட்டு -1 அப்படிங்கிறது வந்து வரும். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. அதனால ஸ்கொயர் ரூட்டை இந்த இடத்துல தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போது மியூங்கிறதுக்காக இது, I⁻3/2ங்கிறதுக்காக இது, I² - 1ங்கிறதுக்காக இது, எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குதுங்கிறதுக்காக இது. ஓகேவா? ஸோ இதுதான் நியூமரேட்டரோட கோடிங். ஸோ அப்போ நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மியூ I பவர் ஃப்ராக்ஷனில் 3/2 போட்டுட்டு இன்னொரு ப்ராக்கெட்டில் I² - 1 அப்படிங்கிறத போட்டாச்சு. ஸோ இப்போ டினாமினேட்டரில் என்னது இருக்குது அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் ρi - 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ க்யூப் ரூட் வேணும்னாலே தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 அப்படின்ட்டு போட்டுட்டு செட் பிரேஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். செட் பிரேஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தான் இந்த ரோ சிம்பிள் இருக்கா, ரோக்கு கோடிங் RHO ரோ அப்படிங்கிறது, I அப்படிங்க போடணும், -2 போடணும். செட் பிரேஸை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் ரோ ஆஃப் I - 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ரோ ஆஃப் I - 2 அப்படிங்கிறது. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் க்யூப் ரூட் ஆஃப் ரோ ஆஃப் I - 1. அதே மாதிரி இதையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்னதில் இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு தெரியும். /FRAC போடணும், செட் பிரேஸை ஓப்பன் பண்ணணும், இதனோட கோடிங்கை இந்த இடத்துல வைக்கணும், க்ளோஸ் பண்ணணும், மறுபடியும் ஓப்பன் பண்ணணும், இதனோட கோடிங்கை இங்கே வைக்கணும், மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது மூலமாக நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ஷனில் வந்துடும். ஸோ மொத்தமாக இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 லைனுக்கு வந்து நமக்கு போகும். ஸோ 3 லைனுக்கு போகும். இதில் உங்களுக்கு இதனோடதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஹோல் ஃபார்முலாங்கிறது இதுவா. ஸோ ஹோல் ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு இதை மாதிரி ஒரு 3-4 லைனுக்கு வந்து போகும். ஸோ இந்த 3-4 லைனுக்கு போகிறது தான் இந்த ஃபார்முலாவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். So note the use of hierarchical indentation to keep track the structure of the formula. ஸோ hierarchical indentation அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது நான் இப்போ சம்மேஷன் இருக்குது, பைனாமியல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னோட கன்வீனியன்ட்டுக்காக தனித்தனியாக அடுத்த லைனில் நான் வச்சுக்கிறேன். அதாவது இது இனிஷியல் யூசர்ஸுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களா, அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்லாம் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹைரார்க்கியல் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வந்து நீங்கள் இனிஷியல் யூசர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேசிங் டு ஹெல்ப் ஹைலைட் த பிரேசஸ். some text editors help you balance braces. ஸோ braces வந்து பேலன்சிங்காக வந்து இருக்கணும். ஓப்பன் பிரேஸ் இருந்தால் க்ளோஸ் பிரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்முலா ரன் ஆகாது. ஸோ செப்பரேட் லைன்ஸ் ஃபார் வேரியஸ் பீசஸ் ஆஃப் ஃபார்முலா that are more than a line long. ஸோ ஒரு லைனுக்கு மேலே போகுது அப்படின்னா வந்து செப்பரேட் லைன்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுக்கறது மூலமாக 2 லைனில் வந்து ஒரே ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். It is your advantage to keep your source file readable. LaTeX does not how its input is formatted. ஸோ இப்படி நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரீடபிலிட்டியாக வந்து இருக்காது. LaTeX வந்து உங்களுக்கு ரீடபிலிட்டியை எப்போவுமே கொடுக்காது. அது நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டினியூடு டெக்ஸ்ட்டாக தான் வந்து டைப் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரீடபிலிட்டி அப்படிங்கிறது.
ஸோ இதை மாதிரி தேவைன்னா நீங்கள் மேனுவலாக தான் இந்த ரீடபிலிட்டிக்காக இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதாவது வந்து இதுக்கு இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில 1 லைன் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு என்டர் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு இடையில கேப் எக்ஸ்ட்ரா கேப் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு இந்த மாதிரி சம்மு, பைனாம், ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு ரீடபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். லேட்டக் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கும், ரீடபிலிட்டியை கொடுக்காது. ஸோ இது தேவை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பேலன்சிங் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் திஸ் ஹேப்பரைஸ்டு ஸ்டைல் நாட் ஒன்லி மேக்ஸ் இட் மோர் டிஃபிகல்ட் ஃபார் யுவர் co-authors or editors to work with the source file, it also மேக்ஸ் ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறதும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ தனித்தனியாக பிரித்து காட்டும் போது ஒவ்வொரு லைன்லேயும் வந்து அந்த பிரேசஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ரீடபிலிட்டிக்காக இனிஷியல் யூசர்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸை வந்து பிரித்து ஒவ்வொரு லைனாக வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை லேட்டக்கில் வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கோடிங்காக வந்து எழுத பாருங்கள். அந்த கமாண்டை வச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கமாண்டை வச்சு. இப்போ சம்மேஷன் அப்படின்னா வந்து /sum அப்படிங்கிறது தான் வந்து கமாண்டு. அண்டர்ஸ்கோர் கீழே வரணும்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும், மேலே வரணும் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இ பவர் எக்ஸ் எல்லாம் எப்படி செய்வோம்? போட்டு கேப்பு போட்டு x² x⁻² அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இது வந்து e⁻x² அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இதை மாதிரி லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது, சைனு, காசு அப்படின்ட்டு. ஸோ எல்லா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸையும் வந்து எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் படிச்சிருக்கிற கோடிங் வச்சு ஒவ்வொன்றுக்கும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து நீங்கள் அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.